நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் 1 கோடி சம்பாதிக்கிறது ரொம்ப சிம்பிள். ரக்ஷா, என்ன நீ இப்படி சொல்ற? நீங்க கேட்கலாம். ஹியர் மீ அவுட். நீங்க ஒரு 9 to 5 ஜாப் பண்ணியிருந்தா இது உங்களுக்கும் முடியும். ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். 15 15 15 மந்த்லி 15,000. அடுத்த 15 வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டா அந்த 15 வருஷ கடைசியில உங்க கையில 1 கோடி 1 லட்சம் இருக்கும். எஸ், 1 கோடி. இப்போ உங்க மைண்ட்ல 2 கேள்வி ஓடும். ஒன்று, அந்த 15% எங்க கிடைக்கும்? ரெண்டாவது, ரக்ஷா, என் ஏஜ் இப்போ 45 ஆயிடுச்சு, இதெல்லாம் எனக்கு செட் ஆகுமான்னு. கண்டிப்பா, ஏன்னா வெல்த் பில்டிங்குக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க அடிப்படை ஃபவுண்டேஷன், எமர்ஜென்சி ஃபண்ட், கோல்ஸ், அப்புறமா இன்சூரன்சஸ் செட் ஆயிருந்தா யூ குட் டு கோ. பணம் உங்களுக்கு 3 வருஷத்துக்கு அப்புறமா வேணும்னா அப்போதான் நீங்கள் வாலடைல் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அந்த 15% எங்கே கிடைக்கும்? நீங்கள் பேங்க்கில் எஃப்டி போட்டால் ரெகுலராக 6 to 8% ரிட்டர்ன் வரும். அது நம் 1 கோடி கோலுக்கு பத்தாது. அப்போது 15% ரிட்டர்ன் வர வாலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிட்ட தான் பார்க்கணும். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் 2014 1.3 லேக் கொடுத்து ராயல் என்ஃபீல்ட் புல்லட் பைக் வாங்குற பதிலாக அதே பணத்துக்கு அவங்களோட கம்பெனி ஐக்கர் மோட்டர்ஸோட பங்கு ஷேர் வாங்கியிருந்தா இப்போ அதோட வேல்யூ என்ன தெரியுமா? 22 லட்சம். நீங்கள் வாங்கின பைக் பழையசாயிருக்கும் இன்னைக்கு, ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் உங்களுக்கு 17 டைம்ஸ் க்ரோத் கொடுத்துருக்கு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஐக்கர் மோட்டர்ஸை தேடுங்கன்னு சொல்லினில்லை, ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டோட பவரை உங்களுக்கு புரிய வச்சுன்னு இருக்கிறேன். பெரிய பிஸ்னஸில் நீங்களும் பங்கெடுத்துக்கலாம். அந்த பங்கத்தை தான் நாம் ஷேருன்னு சொல்வோம். எந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கணும்னு நம்மளுக்கு தெரியாத. கரெக்டு தான். அதுதான் நான் உங்களுக்கு டைரக்ட் ஷேரை வாங்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். உங்கள் பணத்தை ஒரு ஃபண்ட் ஹவுஸ் கிட்ட கொடுக்கலாம். அங்கே எக்ஸ்பர்ட்ஸ் ஃபுல் டைம் ரிசர்ச் பண்ணி எந்த ஸ்டாக்கை வாங்கலாம், எந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணி வாங்குவாங்க. இப்போது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்குன்னு கொஞ்சம் யூனிட்ஸை அலோகேட் பண்ணிடுவாங்க. இப்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட யூனிட் உள்ள நிறைய பெரிய கம்பெனியோட பங்கு மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஃபண்ட் ஹவுஸ்காரங்க கொஞ்சம் அமௌண்ட்டை கேட்பாங்க. அதை தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். இப்போது இந்த யூனிட்ஸை நிறைய அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்டிவ் வே தான் பார்க்க போகிறோம். அதுதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதை எஸ்ஐபின்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. இப்போ இந்த எஸ்ஐபி எஃபெக்டிவ்னு சொல்கிறதுக்கு நம்ம கோல்டு ரேட்ஸை வச்சுக்கின்னு ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு 1 லட்சத்துக்கு கோல்டு வாங்கணும். இந்த 1 லட்சத்துக்கு லம்சமாக கோல்டு வாங்குறப்போ ஃபெப்ரவரியில் ரேட் கிராமுக்கு 15,400 இருந்துச்சு. அப்போது உங்களுக்கு 6.49 கிராம்ஸ் கோல்டு கிடைச்சிருக்கோம். அதே 1 லட்சத்தை நீங்கள் எஸ்ஐபி மூலமாக போட்டிருந்தா இந்த 1 லட்சத்தை 3ஆக பிரிச்சிருப்பீங்க. ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஃபெப்ரவரியில் ரேட் 15,400, மார்ச்சில் 13,700, ஏப்ரலில் 14,275. அப்போது ஃபெப்ரவரியில் உங்களுக்கு 2.16 கிராம்ஸ் கிடைச்சிருக்கோம். மார்ச்சில் உங்களுக்கு 2.43 கிராம்ஸ் அண்ட் ஏப்ரலில் உங்களுக்கு 2.34 கிராம்ஸ். இப்போது மொத்தமாக கால்குலேட் பண்ணால் உங்ககிட்ட 6.93 கிராம்ஸ் கோல்டு இருக்கும். பார்த்தீங்களா? அதே 1 லட்சம் ரூபாய்க்கு எஸ்ஐபி வழியாக இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்ககிட்ட கிட்டத்தட்டமாக 0.44 அப்படின்னா 1/2 கிராம் கோல்டு ஜாஸ்தி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ரேட் படி பார்த்தா அது அப்ராக்சிமேட்லி ஒரு 6,250 எக்ஸ்ட்ரா. அது ஒரு லாபம் தானே? இது பவர் ஆஃப் ஆவரேஜிங். இப்போ ப்ராக்டிக்கலாக நாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எஸ்ஐபியை எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஜீரோதா ஆப்பில் உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண யூஸ் பண்ணுற ப்ரோக்கர் ஜீரோதா. இந்த மாதிரி க்ரோ, ஐஎன்டி மணி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்போட டிசைன் இல்லை யூஐ பிடிச்சிருக்கோ நீங்கள் அத்தையே யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே செபி அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே தான் வருது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும், ரக்ஷா நாளைக்கு இந்த ப்ரோக்கர் ஆப் மூடிட்டு போயிட்டா நம்மளோட பணம் என்ன ஆகும்னு. அது கரெக்டான கேள்வி தான். இதை நம்ம ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடலாம். ஒரு ஸ்டாக் ப்ரோக்கரோட வேலை என்னென்னா நம்மளோட பணத்தை வாங்கிட்டு ஏஎம்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட இருந்து உங்களுக்காக யூனிட்ஸை வாங்கி தரது மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது,
நீங்கள் ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்குறீங்கன்னா இங்கே ஹெச்டிஎஃப்சி தான் ஏஎம்சி. ஆனால் அந்த வாங்கின யூனிட்ஸ் அந்த ஸ்டாக் புரோக்கர் கிட்ட இருக்காது. நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்மை பொறுத்து இந்த யூனிட்ஸ் டெபாசிட்ரி அப்படின்னா சிடிஎஸ்எல் இல்லை என்எஸ்டிஎல்ல இருக்கலாம், இல்லைனா டைரெக்டாக அந்த ஏஎம்சி கிட்டேயே இருக்கலாம். புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான். நம் பணம் எப்படி பேங்க்கில் சேஃபாக இருக்குமோ அதே மாதிரி நம் ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் இந்த டெபாசிட்ரியில் இருக்கும், இல்லைனா ஏஎம்சி கிட்ட சேஃபாக இருக்கும். ஸோ உங்கள் ஸ்டாக் புரோக்கர் கம்பெனி நாளைக்கு மூடின்னு போயிட்டாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்கள் யூனிட்ஸ் 100% சேஃபாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா டைரெக்டாக ஏஎம்சி வெப்சைட்டுக்கு போய் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி லைவ் வீடியோவில் நான் காயின் பிளாட்ஃபார்மை தான் காட்ட போகிறேன். ஜீரோதாவில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறதுக்கே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் காயின். இதுதான் உங்களோட காயின் டேஷ்போர்ட். இங்கே உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று லம்சம்மாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதை நீங்கள் நெஃப்ட் இல்லை கூகுள் பே வழியாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை வாங்கிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் எஸ்ஐபி. இப்போ எஸ்ஐபி செட்டப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீ ஸ்டெப் என்னென்னா மேண்டேட்ஸை ஆட் பண்ணுறது. இப்போது மேண்டேட்ஸுக்கு போயிட்டு இங்கே நீங்கள் நியூ மேண்டேட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜீரோதா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எஸ்ஐபிக்காக பணத்தை எடுத்துக்கிறதுக்கு ஒரு பெர்மிஷன் நீங்கள் கொடுக்கணும் இல்லையா, அதை தான் மேண்டேட்டுன்னு சொல்வோம். நீங்கள் இங்கே பார்த்தா என் அக்கௌண்ட்டில் 2 மேண்டேட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஒரு மேண்டேட்டுக்கு லிமிட்டு 1 லட்சம் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அப்போ நீங்கள் மல்டிபிள் மேண்டேட்ஸை நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை, ஆனால் இந்த வீடியோக்கு நான் யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை தான் நான் உங்களுக்கு செட்டப் பண்ணுறதுக்கு காட்டுவேன். இங்கே நீங்கள் பார்த்தா 2 நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கும். ஒன்று க்ரோத் ஆப்ஷன், இன்னொன்று ஐடிசிடபிள்யூ என்ட்ரிமன்னு. வெல்த் பில்டிங்குக்கு க்ரோத் தான் செலக்ட் பண்ணுறேன் நான் டீட்டெயில்டாக க்ரோத்துக்கும் ஐடிசிடபிள்யூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்ல போகிறேன். இங்கே இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு மினிமமாக நீங்கள் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் 0.2% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்கள் கட்டணும். அப்புறமா எக்ஸிட் லோடு இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு 0% இருக்குது. அப்படின்னா என்னென்னா நீங்கள் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு கொஞ்சம் லிமிட்டட் நம்பர் ஆஃப் டேஸ் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். அதுக்குன்னு முன்னே நீங்கள் செல் பண்ண முடியாது. நீங்கள் செல் பண்ணால் நீங்கள் ஏஎம்சிக்கு கொஞ்சம் பணத்தை நீங்கள் ஃபீயாக கட்டணும். அதுதான் எக்ஸிட் லோடுன்னு சொல்லுவோம் இங்கே. அப்புறமா இப்போது பை ஆப்ஷன், உங்கள் லம்சம் அமௌண்ட்டில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பை பண்ணோன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி யூபிஐ, நெட் பேங்கிங் இல்லை நெஃப்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு நீங்கள் போட்டுக்கலாம் இங்கே. அப்புறம் பை நவ். அப்புறம் எஸ்ஐபி ஆப்ஷனுக்கு நீங்கள் இங்கே இதை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், ஏஎம்சி எஸ்ஐபி. உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும்னா உங்கள் எஸ்ஐபிஸ் பாஸ் இல்லை ரெஸ்யூம் கொஞ்சம் மந்த்துக்கு பண்ணோன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏஎம்சி அந்த ஆப்ஷனை சப்போர்ட் பண்ணாது. அப்புறம் நீங்கள் ப்ரீ ஸ்டெப்பாக மேண்டேட் க்ரியேட் பண்ணிங்கோல்ல, அதை தான் நாம் இங்கே செலக்ட் பண்ண போகிறோம். இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் ஜீரோ தான் உங்கள் எஸ்ஐபிக்கு பணத்தை எடுத்துக்குவாங்க. அப்புறம் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு 1000 ரூபாய் நீங்கள் கட்டணும். அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் நான் ஒரு 10,000 மந்த்லி எஸ்ஐபியை செலக்ட் பண்ணுறேன். ஸோ மந்த்லி 10,000 போவோம். இங்கே இன்னொரு செக் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக் ஸ்டெப் அப் ஆப்ஷன் இருக்குது. நான் இதை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வெல்த் பில்டிங்குக்கு. ஏன்னா இது நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலான்னு நீங்கள் சொல்லலாம். அப்படின்னா நீங்கள் 10%ஓட 10,000 rupees இல்லையா. ஸோ நீங்கள் இப்போது நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணின்னு இருக்குது. நெக்ஸ்ட் இயர் April 25th உங்கள் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 11,000 ஆகும். ஸோ இப்போ நீங்கள் க்ரியேட் எஸ்ஐபி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது க்ரோத் நீங்கள் 10,000க்கு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு, அப்புறமா யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு நீங்கள் போட்டு வைக்கிங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணால் எஸ்ஐபி க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அப்புறம் இந்த 1000 ரூபாய் உங்கள் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதை நீங்கள் நெஃப்ட் இல்லை கூகுள் பே வழியாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் இன்வெஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி பற்றி நம்ம பார்த்தோம். இப்போது உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் நாம் மார்க்கெட்டில் போடலாமா? எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட் மேலேயே போயின்னு இருக்கோமா? கண்டிப்பாக இல்லை. அதுக்கு தான் நாமோ வெல்த் ஸ்டேர்கேஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப முக்கியம். அதுதான் டைவர்சிஃபை வைஸ்லி. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கோல்டு, ரியல் எஸ்டேட், வேறு சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். எப்பவுமே கவனம் வச்சுக்கோங்க. யோர் மனி ஷுட் ஒர்க் ஹார்டர் தென் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் டு ஃபினான்ஸ் வித் ரக்ஷா. அன்டில் தென், பி ஸ்மார்ட் வித் யோர் மனி. வணக்கம்.